ஓம் மகாகணபதே நமஹ. ஓம் நாராயணாய நமஹ. இன்று ஸ்லோகா எண் 76 விஷ்ணு சஹஸ்ரநாமம். பூதாவாசோ வாசுதேவஹ சர்வாசு நிலையோ அனலஹ தர்பஹ தர்பதோ திருப்தோ துர்தரோ அத அபராஜிதஹ. பூதா வாசோ பூதா வாசகன்னு ஆயிடும்னா நம்ம பார்த்துருக்கோம் சந்தியில அடுத்தது வாசுதேவ வர்த்தனால ராமஹ ஜெயதி ராமோ ஜெயத்தின்னு வரும். அதனால பூதா வாசக எல்லாமே இடத்துலயுமே அப்படித்தான் வரும். பூதா வாசக வாசக வாசகங்கிறது ஒரு பெரிய வார்த்தை. இருத்தல் நம்முடைய இருப்பிடம். அகம் வசாமி நம்ம சொல்ற மாதிரி எங்க வசிக்கின்றார்களோ தமிழையும் வசிக்கிறதுன்னு வருது இல்லையா, வசித்தல். அதுதான் பூதா வசித்தல்னா பூதங்களில். பூதா நிறைய பூங்கிறது பூதாத்து பெருசு இருக்கும் அப்படின்னு இது கூட அர்த்தம் வரும். சீதா துக்கேன கிருஷி பூதான்னு சொல்லுவாங்க பொதுவா. கிருஷினா ஒல்லி ஆயிட்டாங்க, ரொம்ப வீக் ஆயிட்டாங்க, ரொம்ப துக்கேன பை துக்கம் அப்படின்பாங்க. பூதா ஆயிட்டாங்க, இந்த ஆயிட்டாங்க அப்படின்னா பூதா வரும். இந்த பூங்கிறது டு பி, ஆங்கிலத்தில் இருத்தல், இருக்க, அகம் பவாமி நான் இருக்கேன் அப்படின்னு அர்த்தத்துலாம் வரும். ஆனா இந்த இடத்துல பூதங்களுக்கு பஞ்சபூதங்கள் இருக்கலாம். எல்லா பூதங்களையும் ஆட்டம்ஸ்னு சொல்றோம் இல்லையா, அணுக்கள், உயிரினங்கள், மேட்டர்லாம் சொல்றோம் இல்லையா, அதேதான் இந்த அர்த்தத்துல. அதுதான் பூதா வாசக. சுவாமி எல்லா பூதங்களையும் வசிக்கிறது ஒரு அர்த்தம். இந்த வாசாம்சி ஜீர்ணான்னு ஒரு வாசகம் வரும் பகவத்கீதால. அதாவது வாசாம்சிங்கிறது ஆடைகள். சோ எல்லா பூதத்தினுடைய ஆடைகள் அவர் தான். அவர் ரட்சிக்கிறார்னு ஒரு அர்த்தத்துல வரும். பூதா வாசா பூதா வாசக அப்படின்னா ரெண்டு அர்த்தத்துல வரும். நான் வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய அதை வச்சுன்னு நான் இதை எடுத்துக்கிறேன். பூதா வாசக அப்படின்னு அவர் சுவாமி இந்த பகவத்கீதையில நிறையவே சொல்றார். அகம் சர்வசிய பிரபவ, எல்லாருடைய பிரபவம் நான் தான் அப்படின்னு சொல்றார் சுவாமி கிருஷ்ண பரமாத்மா கீதையில. பூதா வாச இதோடைய அர்த்தம் தான். எல்லா பூதங்களுக்கும் அவர் தான் ஆடைனா ரக்ஷணம் அவர் தான். எல்லா பூதங்களிலும் அவர் இருக்கின்றார் அர்த்தம். வாசுதேவக வாசு வாசுவும் பெரிய அர்த்தம் தான். வாசுங்கிற வாசுதேவக. இப்போ வாசு அப்படின்னாக்கா பெரிய அர்த்தம் தான் வாசுங்கிறது. வாசுதேவக வாசுங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்தோம், போன இதுலயே பார்த்தோம். வாசுங்கிறது ஒரு பிரபஞ்சம், ஒரு அண்டகத்துடைய மூல ஆத்மா அவர் தான். ஒரு வாசுனா அது ஒரு அர்த்தம் தான். வாசு அப்படின்னு வசிக்கிறதும் சொல்லலாம். பட் அது நம்ம இங்க பார்த்தோம் பூதா வாசக வாசகன் தான் அது. இது வாசுன்னு வந்தா இதோட அர்த்தம் மூல ஆத்மா அவர் தான். ஒரு அண்டகத்துடைய அதுடைய தேவனை தேவக அவர் அதுக்கும் மேல அவளுக்கெல்லாம் தேவர்கள். இப்போ பிரபஞ்சமே 11 பிரபஞ்ச அண்டகங்கள் இருக்குங்கிற யூனிவர்சல் 11 யூனிவர்சஸ் அப்படின்னு எம் தியரி ஸ்ட்ரிங் தியரி எல்லாம் இப்போ வெளியே நாசால எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய பிசிக்ஸ் எல்லாம் பௌத்த சாஸ்திர பண்டிதர்கள்லாம் ரொம்ப நல்லா கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் அதுலதான் வாசு தேவக அதுதான். சர்வாசு நிலையக எல்லா சர்வ வாசு எல்லா மூல ஆத்மாக்களின் நிலையங்கிறது அவர் அங்க இருக்க. நிலையங்கிறது நிலையங்கிறது வீடு அப்படின்னு நம்ம தமிழ்லயே சொல்றோம். ஸ்ரீனிவாச நிலையம் ஸ்ரீநிலையம்னா வீடுன்னு அர்த்தம். அதனால அந்த நிலையங்கிறது இருத்தல், அதாவது வசிக்கிறது, ஜீவிக்கிறது, குடும்பத்தோட வாழ்கின்றது இடம் பேரு நிலையாக. சர்வாசு நிலையக எல்லா ஆத்மாக்களிலும் இருக்கப்பட்டவர். அனலக அனலகங்கிறது அனல் காற்று தமிழ்ல சொல்றோமே, அனல் கொதிப்பு ஜுவால அப்படியே நெருப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி அனலக அவர் தான். அவ்வளவு சக்தி இருக்குங்கிறார் சுவாமிக்கு. அனலகர் அனல் அவர் தான் அனல் அப்படிங்கிறார். தர்பஹா. இப்போ தர்ப்பங்கிறது வார்த்தை நீங்க சரியா பார்த்தோம்னாக்கா அர்த்தம் பெருமைன்னு சொல்லணும், தமிழ் பெருமை. ஆனா இது தர்ப்ப ஹாங்கிறது அனனம், அழித்தல். அதாவது பெருமைனா ஆணவ பெருமை, அவ்வளவுதான். நல்ல பெருமையே நல்ல பெருமையா இருக்கலாம். ஒரு தகப்பனார் ஒரு தாயார் தன் மகன் நன்னா படிக்கிறான்னு சொல்றோம், பெருமையா இருக்கலாம். ஆனா ஆணவ பெருமை, அகங்காரம், நான் தான் அப்படி நான் தான் இப்படி, என்ன வெல்றதுக்கு யாரும் முடியாது, ரொம்ப கெட்டிக்காரன் அப்படி இந்த ஆணவம் இருக்கு பாருங்க. அந்த ஆணவத்தை ஹனனம் பண்ணப்பட. ஹனம்ங்கிறது ஹங்கிறது ஒரு சம்ஸ்கிருதத்துல அழித்தல், எடுத்தல், நீக்குதல் இல்லைன்னா அர்த்தம் வரும். தர்ப்பத்தை அந்த ஆணவ பெருமையை அழிக்கின்றார். இப்ப தர்ப்ப தகன்னு கூட சொல்றார் பீஷ்மர். தகங்கிறது கொடுத்தல். யார் கொடுக்கின்றார்களோ அவங்க பேர் தகன்னு சொல்லுவாங்க, தாத்து. தர்ப்பங்கிறது இந்த இடத்துல பெருமை, பெருமையை கொடுக்கக்கூடியவர் அவர். உங்களுக்கு நல்ல புகழ்ச்சியும் உங்க மகன் நீங்க எல்லாம் நன்னா இருக்கணும், நீங்க பெருமையோடு இருக்கணும்,
ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு துக்கமா இருந்துக்கிட்டு எதிர்முறை அர்த்தங்கள்ல இருக்க வேண்டாம். அதனால நல்ல ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வேண்டாம். எதிர்முறை அர்த்தங்கள், வீழ்ச்சி அர்த்தங்கள், வீழ்ச்சி நினைப்புகள்லாம் ஒன்றும் வேண்டாம். தைரியமாக நேர்முறை நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோட நல்லா இருங்கோன்னு சொல்ற மாதிரி அந்த தர்ப்ப தக. அடுத்தது அது கொடுக்கப்பட்டவர், தகங்கிறது கொடுக்கப்பட்டவர், பெருமையை கொடுக்கப்பட்டவர். திருப்தக, திருப்தகங்கிறது சரியா பார்த்தா உங்களுக்கு மூல வியாக்கரண சம்ஸ்கிருதத்துல அர்த்தம் ரொம்ப ஒரு பைத்தியம், ரொம்ப ஒரு ஆணவம், ரொம்ப ஒரு பைத்தியம், ரொம்ப ஒரு பெருமை, ஆணவ பெருமை, என்ன காட்டுமிராண்டித்தனமான பெருமைகள்லாம் திருப்தகம் சொல்லுவா. திருப்தகங்கிறது, திருப்திங்கிறது வேற. முதல் தாங்கிறது எனக்கு வயிறு திருப்தியா சாப்பிட்டேன், திருப்தி. திருப்தினா சாட்டிஸ்பாக்சன் அர்த்தம் ஆங்கிலத்துல, போதுமானவை, நிறைஞ்சது, சந்தோஷமா நிறைந்ததுன்னா. இது மூணாவது திருப்தகங்கிறது ரொம்ப, அதுலயும் சுவாமி இருக்கார். இப்ப ராவணன் ரொம்ப பைத்தியக்காரத்தனமா தான் இருந்தான், சுவாமி அவன்கிட்டயும் இருக்கார். அவன் உள்ளிலும் அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். ராவணன்ட்ட சுவாமி இல்லைன்னு நினைச்சுக்க வேண்டாம். அதனால ஒரு ஆணவத்தை மனுஷனை பார்த்தோம்னா நம்ம ஐயோ அவன் திமிரு பிடிச்சுட்டு இருக்கான்னு நினைக்க வேண்டாம். அவங்ககிட்டயும் சுவாமி இருக்கார். அதான் அந்த சுவாமி இருக்கான்னு அந்த அணுகுமுறை வச்சுக்கிட்டு நம்ம அவங்ககிட்ட அணுகணும். நிதானமாக சமாதானமாக அணுகணுமே தவிர நம்மளும் ஆணவத்தை காட்டக்கூடாது. ஆணவம் காட்டினா அவனுக்கு ஆணவம் காட்டக்கூடாது. டிட் ஃபார் டேட்டே இருக்கக்கூடாது. ஐ ஃபார் ஐயே இருக்கக்கூடாது. அதனால திருப்தக. துர்தரக, இது சம்ஸ்கிருதத்துல துர் கஷ்டம் அர்த்தம், துஷ்டம் கிடையாது. துர்தரக, தராமிங்கிறது எல்லாமே கஷ்டத்தை இது பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. ஆனா சுவாமியை அவரை நிறுத்த முடியாது, அவரை யாராலையுமே ஜெயிக்க முடியாது, இல்ல நிறுத்த முடியாது, அவரை கிட்ட போக முடியாதுன்னு ஒரு அர்த்தத்துல பீஷ்மர் சொல்றாரு. அப்படிப்பட்டவர உடம்புலயும் சுவாமி இருக்கார். சில விதமான நரகம்னுக்கு அதுக்கும் துர்தரகன்னு வரும் அர்த்தம். அதனால சம்ஸ்கிருதத்துல கொஞ்சம் ஸ்தான ரீதியா தான் அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கணும். சுவாமி பகவான் அவ்வளவு சீக்கிரம் அணுக முடியாதவர். ஆனா அவ்வளவு தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். who created the devil now? Thomas Alzheimer. யாரு ராட்சசனை கிரியேட் பண்ணா? சுவாமி தானே பண்ணிருக்கணும். ராட்சசன் அவனே உண்டாக்கிட்டான்னா அப்ப அவனும் ஒரு பெரிய ஒரு சக்தி வாய்ந்தவனா ஆயிடுறானே, அவனே அவனுடைய சொந்த ஜீவனை. அதனால எல்லா இடத்துலயும் சுவாமி இருக்கார். நம்ம ரொம்ப சமாதானமா அந்த அணுகுமுறையில் அங்கேயும் சுவாமி இருக்காருப்பா, நம்ம அவன்கிட்ட அணுகுமுறை சமாதானத்தோட போகணும். அதோட அர்த்தம் தான் இதெல்லாம். துர்தரக, துர்தரகிறது நிறுத்தவே முடியாதது, அவரை யாருமே நிறுத்த முடியாது, அவ்வளவு சக்தி வாய்ந்தவர், அவரை மேய்க்க முடியாது, பாலனம் கூட செய்ய முடியாது. அந்த அர்த்தத்துல அந்த மாதிரி பாலனம் ரொம்ப துர்ரா இருந்ததுனாக்கா அந்த மாதிரி அந்த மாதிரி ராஜாக்களோ அந்த மாதிரி அரசியல்வாதி அதையும் நல்ல அணுகுமுறை, நல்ல சமாதான, அங்கேயும் அவங்ககிட்டயும் தெய்வம் இருக்கார். அவன் தெய்வம் இல்லைன்னு சொன்னா கூட அவங்ககிட்டயும் தெய்வம் இருக்காரு. அந்த அணுகுமுறையில நம்ம போனோம். அப்புறம் அத்தகங்கிறது வேற எப்படி? அத்தக அப்படிங்கறது அத நிறைய இடத்துல புத்தகத்துல போடல, நான் பார்த்தேன். பட் அத்தகன்னு வரும். அத்தகங்கிறது ஃபர்ஸ்ட் தா போட்டாக்க பிறகு அப்படின்னு தமிழ்ல அப்புறம் அப்படின்னு. இது எப்படி? ஹவு எப்படி? ஹவு ஹெல்ஸ்? வேற என்ன வழி அப்படின்னா அபராஜிதா இதெல்லாம் இருந்ததுனால ஜிதகங்கிறது வெற்றி, பராஜிதகன வேற ஒருவனால் வெற்றி, அபராஜிதகனா வேற ஒருவனால் வெற்றி பெற முடியாது. அதாவது நம்மளே வெற்றி பெற்றுக்கிறது. நான் அபராஜிதகன்னு சொன்னாக்க நான் தான் வெற்றின்னு அர்த்தம். பரத்தினால வெற்றி கிடையாது. பரம்ங்கிறது அனதர், வேற, வேற ஒருவனால் வெற்றி பெற முடியாது என்னைன்னு அர்த்தம். அதுதான் அபராஜிதக. ஜிதங்கிறது வெல்லுதல், வெற்றி. பராங்கிறது வேற, அபராகிறது வேற ஒருவனால் என்னை வெல்ல முடியாதுன்னு அர்த்தம். அவன் தான் அபராஜித அப்படிம்பாங்க. அதாவது அபராஜி மொத்த அர்த்தம் வெற்றி, அதான் அர்த்தம். வேற ஒருவனால் வெல்ல முடியாதவன், எப்பொழுதும் வென்று கொண்டு இருப்பவன், யாராலும் அவரை வெல்ல முடியாது. இதுதான் இதோடைய அர்த்தங்கள். நான் எண்களை சொல்லிடுறேன். 708 பூதா வாசக, 709 வாசு தேவக, 710 சர்வாசு நிலையக, 711 அனலக, 712 தர்பஹா, 713 தர்பதக, 714 திருப்தக, 715 துர்தரக, 716 அபராஜிதக. அப்ப இதுதான் அர்த்தம் வரும். அத்த அபராஜிதக நம்ம எடுத்துக்கணும் 716ல. அதனால 716 தீர்காயுஷ்மான் பவ தீர்க சுமங்கலி பவ சர்வவியாதி நிவாரண பிராப்திரஸ்து சர்வ ஐஸ்வர்யம் அபிவிருத்திர் பவதோ
சர்வமங்களானி பவந்தோ. ததாஸ்து ததாஸ்து ததாஸ்து.